In this video, R.K. நாராயண் எழுதிய இன்ஜின் ட்ரபிள் ஸ்டோரியுடைய ஈஸியான சம்மரியை நம்ம இந்த வீடியோவில் நம்ம லேர்ன் பண்ணிக்கலாம். இன்ஜின் ட்ரபிள்ங்கிற டைட்டிலில் இந்த ஸ்டோரி எழுதியிருக்கிறாரு R.K. நாராயண். R.K. நாராயணோட ஃபுல் நேம் ராசிபுரம் கிருஷ்ணசாமி நாராயண சுவாமிங்கிறத அவர் ரைட்டர் ஆனதுக்கப்புறம் அதை ஷார்ட் பண்ணிக்கிட்டாரு R.K. நாராயண் அப்படின்னு. 1906 பிறந்து 2001 மறைஞ்சிருக்கிறாரு. இவர் பெஸ்ட் இந்தியன் நாவலிஸ்ட். இவருடைய எல்லா ஒர்க்ஸும் மால்குடிங்கிற வில்லேஜில் எழுதின மாதிரி தான் அமைஞ்சிருக்கும் எல்லாருடைய நாவல்ஸோட செட்டிங்ஸு. ஸோ நாவல் ஸ்டோரியெல்லாம் படிக்கும்போது கண்டிப்பாக அந்த மால்குடிங்கிற வில்லேஜ் நம்ம கண்டிப்பாக படிப்போம். இது அவரால் கிரியேட் பண்ண ஒரு கற்பனையான ஒரு கிராமம் தான் மால்குடி. இவர் முல்க்ராஜ் ஆனந்த், ராஜா ராவ் இவங்க பீரியடில் இவரும் வாழ்ந்திருக்கிறாரு. ஸோ 3 ரைட்டரும் ரொம்ப ஃபேமஸானவங்க. இவங்க இந்தியன் நாவலை ரொம்ப பாப்புலர் பண்ணது இவங்களுக்கு தான் அது கான்ட்ரிபியூஷன் ஆகும். இப்போ இந்த ஸ்டோரியோடைய சம்மரியை நம்ம லேர்ன் பண்ணிக்கலாம். இந்த ஸ்டோரியை நரேட் பண்ணக்கூடிய நரேட்டர் மால்குடியில் வசிக்கிறாரு. ஒரு நாள் இந்த நரேட்டருக்கு ஒரு லாட்ரி ப்ரைஸ் ஒன்று கிடைக்கும். அந்த ஊரில் ஒரு ஃபங்க்ஷன் நடத்துகிறாங்க, ஒரு திருவிழா மாதிரி, ஒரு கண்காட்சி மாதிரி நடத்துகிறாங்க. அதில் அன்எக்ஸ்பெக்டடாக இந்த நரேட்டருக்கு லாட்ரியில் ப்ரைஸ் கிடச்சிருச்சு. லாட்ரினா தெரியும், அன்எக்ஸ்பெக்டடாக ஏதோ நம்பரில் நம்ம எடுப்போம், அந்த நம்பருக்கு பரிசு விழுகும். பரிசு தொகை ரொம்ப சாதாரணமாக இருக்காது, மிகப்பெரிய தொகையாக இருக்கும், பணமாக இருக்கும், இல்லை ஒரு பொருளாக இருக்கும். அப்படி இந்த நரேட்டருக்கு லாட்ரியில் ப்ரைஸ் கிடச்சிருக்குது. அது என்ன ப்ரைஸ் கிடச்சிருக்குன்னா, ரோடு இன்ஜின் கிடச்சிருக்குது. புதுசாக கம்பெனிலேருந்து இறங்குன ஒரு புதிய ஒரு ரோடு இன்ஜின், ரோடு போடுறதுக்குன்னு இன்ஜின் இருக்கும், நீங்களாம் பார்த்துருப்பீங்க. அப்படிப்பட்ட ஒரு மிகப்பெரிய ஒரு ரோடு இன்ஜின் ஒரு ப்ரைஸாக இவருக்கு கிடச்சிருக்குது. அட் ஃபஸ்ட்டு இஸ் எக்ஸைட்டட் அண்ட் ப்ரவுட் ஆஃப் இஸ் அன்எக்ஸ்பெக்டட் வின். இந்த ப்ரைஸ் அவரால் நினச்சி கூட பார்க்க முடியல. அதனால் ரொம்ப சந்தோஷமாகவும் தான் பெருமையாக நினச்சார். He soon realizes that the engine is too large and useless for him. ஆனால் இவருக்கு அந்த லாட்ரியில் இருந்தால் கூட ஏதாவது அவருக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். பட்டு ரோடு இன்ஜினை கொடுத்து சமாளிக்க முடியல, வீட்டில் நிப்பாட்ட முடியல, எங்கேயுமே அதை கொண்டு போக முடியல, குடும்பமாக சேர்ந்து அந்த இன்ஜினில் ட்ராவல் பண்ண முடியல. ஏன்னா காரு பைக் இருந்தால் கூட ஃபேமிலியாக வெளியே போகலான்னு ரோடு இன்ஜினை கொடுத்தனால அவரால் எதையுமே பண்ண முடியல. ஏன்னா ரோடு தேவைப்படும் போது தான் ரோடுக்கு தேவைப்படும் இந்த இன்ஜினு, மற்றபடி சும்மா தான் இருக்கும். அதனால் இவரால் மெயின்டைன் பண்ணவே முடியல, ட்ரபுள் வருது. இவரால் அந்த இன்ஜினால் இவருக்கு ரொம்ப ட்ரபுள் தான் வருது. He cannot sell it or find any way to get rid of. இதை யார்கிட்டையுமே சேல் பண்ணுறதுக்கு யாருமே தயாராகவும் கிடையாது. அதே மாதிரி இதை விட்டு போகும் மனசு வரல. ப்ரைஸாகவும் கிடச்சிருக்குது. அதே மாதிரி இதை யாருக்காவது சேல் பண்ணி பணமாக வாங்கலான்னு பார்த்தா அதுக்கும் முடியலை. அதனால் இன்ஜினால் இவருக்கு ரொம்ப ட்ரபுள் வந்துக்கிட்டே இருக்குது. மூவிங் அன் இன்ஜின் பிகம்ஸ் அ பிக் ப்ராப்ளம் அண்ட் காஸ்ட் ஹிம் அ லாட் ஆஃப் மணி. இன்ஜினை மூவ் பண்ண முடியல, எங்கேயாவது அதை தள்ளவும் முடியல, ஒன்றுமே பண்ண முடியல, ரொம்ப கஷ்டப்படுறாரு. இதை வச்சு ஏதாவது பணமாவது ரெடி பண்ணலான்னா அதுக்கும் யாருமே ரெடியாக இல்லை. அதனால் இன்ஜினால் இவருக்கு பயங்கரமான தொல்லை வர ஆரம்பிக்குது. பீப்புள் அரவுண்ட் ஹிம் லாஃப் அட் ஹிஸ் சிச்சுவேஷன். எல்லா மக்களும் இவர் கேலி கிண்டல் பண்ணுறாங்க. லாட்டில் இப்படிப்பட்ட ப்ரைஸ் கிடச்சிருக்கா அப்படின்னு இவரை பார்த்து கேலி பண்ணுறாங்க. அப்புறம் இவருடைய கஷ்டத்தை நினச்சி எல்லாருமே சிரிக்க ஆரம்பிக்கிறாங்க அந்த ஊரில். He gets help from Joseph, a showman who suggests using elephants to move the engine. அந்த ஊரில் ஒரு பொருட்காட்சி நடக்குது, விலங்குகளை வச்சு ஒரு பொருட்காட்சி நடக்குது அந்த காலத்தில். அங்கே எலிஃபண்ட்ஸ்லாம் வச்சுருக்கு. அவர்கிட்ட கேட்குறாரு, எனக்கு எதாவது ஹெல்ப் பண்ணுங்கன்ட்டு. அவர் என்ன சொல்கிறாருன்னா, என்ற கண்டிப்பாக இந்த இன்ஜினை இழுத்துட்டு எங்கேயாவது ஒரு இடத்துல வச்சிடலாம் அப்படின்னு அவர் ஹெல்ப் பண்ணுறேங்கிறாரு. The plan fails badly as the elephants cause damage. ஆனால் இந்த எலிஃபண்ட் இழுக்கும்போது பண்ணலை, சரியாக அதுக்கு
இழுத்துட்டு ஒரு இடத்துக்கு கொண்டு வர முடியல. அதனால அதுக்கு அந்த யானைக்கு ஒரு பயங்கரமா கோபம் வந்துடுச்சு. மதம் பிடிச்ச மாரி ஆயிருச்சு. அதனால இடத்த ரொம்ப டேமேஜ் பண்ணி விட்டுருச்சு. ஸோ இந்த சிச்சுவேஷன்லயும் வந்து ரோடு இன்ஜின மூவ் பண்ண முடியாம இந்த பிளான்ல தோத்து போயிட்டாரு. ஃபைனலி த முனிசிபாலிட்டி டேக்ஸ் த இன்ஜின் ஃபார் பப்ளிக் யூஸ். ஃபைனலாக அந்த ஊர் முனிசிபாலிட்டி என்ன நினச்சாங்கன்னா, இவருடைய கஷ்டத்தை நினச்சிக்கிட்டு, ஓகே நம்ம கவர்மெண்ட் கண்ட்ரோல் எடுத்துக்கலாம். இது வந்து இந்த பப்ளிக் ரோடு போடுறதுக்கு நம்ம மக்கள் பயன்பாட்டுக்கு இதை யூஸ் பண்ணிக்கலான்ட்டு இப்போ கடைசியாக வந்து அவங்க வந்து இவருக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க. The narrator learns a lesson and becomes wiser and more cautious about the so-called lucky prizes. ஸோ இந்த சுச்சுவேஷனுக்கு அப்புறம் தான் நரேட்டருக்கு ஒரு மிகப்பெரிய பாடமே இந்த இது கொடுத்துருக்கு. என்ன அப்படின்னா, இந்த மாதிரி உழைக்காமல் ஒரு லாட்ரி ப்ரைஸ் மூலமாக வர பணமோ இல்லை பொருளோ வந்து நிலைக்காது. நம்ம லைஃபுக்கு எப்போதுமே அது ட்ரபுள் தான் மிகப்பெரிய லெசனை வந்து இந்த நரேட்டர் வந்து இந்த ஸ்டோரி மூலமாக நமக்கு இந்த சுச்சுவேஷன் மூலமாக லேர்ன் பண்ணிக்கிறாரு. இந்த ஸ்டோரி மூலமாக நமக்கு வந்து ஆர்கே நாராயணன் என்ன சொல்கிறாருன்னா, நம்ம உழைச்ச காசு மட்டும்தான் நம்ம கையில் நிற்கும். மற்ற இந்த ப்ரைஸ் பொருட்கள் ப்ரைஸ்லேருந்து வரக்கூடிய பணமோ பொருளோ நம்ம கையில் நிற்காது. அதற்கு பதிலாக நமக்கு தொல்லையை தான் கொடுக்குங்கிற லெசனை வந்து இந்த ஸ்டோரி மூலமாக ஆர்கே நாராயண் வந்து நமக்கு பியூட்டிஃபுல்லாக சொல்லியிருக்கிறாரு. இந்த ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.